ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாயா, அப்படித்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன இதுவரைக்கும் நீங்க சொல்றது அப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் உடனடியே சென்னைக்கு கிளம்புறத முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவுதான்ப்பா. ஆனா சென்னை பெரிய ஊரு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. என்கிட்ட ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. ஒரு ஐயோ, நிமிஷம் போன் கொடுங்க. இவன் வேற. நான் பேசுறேன். என்ன விளையாடுறீங்களா? நீங்க தேடி போறவங்களோட எந்த விவரமும் உங்ககிட்ட இல்ல. நீங்க யாருங்கிற அடையாளமும் உங்ககிட்ட இல்ல. அதையும் தொலைச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய சென்னையில அவங்களை தேடி போவீங்க? வேண்டாம், பேசாம நீங்க இங்க வந்துருங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க தேடி போங்க. தனியா கஷ்டப்பட வேண்டாம். துர்கா, நான் யாருங்கிறது தெரியாம தினம் தினம் நான் பட்டுட்டு இருக்கிற வேதனைக்கு முன்னாடி இந்த கஷ்டம் ஒண்ணு பெருசு கிடையாது. எனக்கு அவங்களை கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் சென்னை கிளம்புறேன். ஐயோ, எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? அது தெரியல, ஆனா முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னைக்கோ செத்து மண்ணோட மண்ணா போயிருக்க வேண்டியவனா சாவோட விளிம்புல இருந்து கோமாவுக்கு போனேன். கோமால இருந்து மீண்ட நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு என்னுடைய பேரு சிவாங்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறம் என் ஊர் கும்பகோணங்கிறது தெரிஞ்சது. இப்ப என் பூர்வீக வீடு எங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என் சொந்த பந்தங்கள் சென்னையில இருக்காங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் சென்னைக்கு போறேன் துர்கா. என் சொந்த பந்தங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன். இழந்த சொந்தங்களை மீட்டுட்டு உங்களை தேடி வரேன். அது நான் போன் வைக்கிறேன். என்னம்மா அத்தை, மாவு காலி ஆயிடுச்சு. இப்பதான் அரிசியை ஊற போட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உப்புமா பண்ணிக்கலாம். சரிம்மா. என் போன் அடிக்குது பாரு. யாருமா இந்த நேரத்துல? தெரியலையே, நம்பர் புதுசா இருக்கு. குடு. ஹலோ, யாருங்க? ரங்கநாயகி, எப்படிமா இருக்க? நான் சதாசிவ ஐயா பேசுறேன். ஞாபகம் இருக்கா? ஐயா, என்ன இப்படி கேக்குறீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பானுமதி அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கம்மா. நீங்க தான் ஊரை விட்டு போனதும் அப்படியே எந்த உறவு வேணான்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என்னங்க ஐயா பண்றது? பிறந்த ஊரை விட்டு போற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. சரிம்மா, பழசை எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதான் இப்ப நான் போன் பண்ணிருக்கேன். என் பேத்திக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா. நீங்க எங்களை மறந்தாலும் உங்ககிட்ட சொல்லலன்னா எப்படி? சென்னையில தான் மாப்பிள்ளை வீடு. அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்க வரலாம்னு இருக்கேன். வீட்டுல இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கதான் இப்ப போன் பண்ணேன். ஐயா, அதான் போன்லயே விஷயத்த சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு எதுக்கு அலைச்சலு? தேதியை சொல்லுங்க, நாங்களே வந்துடுறோம். பத்திரிக்கை கொடுக்குற சாக்குல உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்மா. வர வேண்டான்னு சொல்றீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலைங்க ஐயா. எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ஆசைதான். எதுக்கு சிரமம்னு நினைச்சுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, என் பேத்தி வினோதினி எப்படிமா இருக்கா? இருக்காங்க. எனக்கு அவளை பத்தின சிந்தனை எப்போதும் மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நல்ல குணமான பொண்ணு. அவ வாழ்க்கையை கடவுள் இப்படி ஆக்கிட்டாரேன்னு தோணும். என்னையா பண்ண சொல்றீங்க? எல்லாம் எங்க விதி. அப்படியெல்லாம் மனசை விட்டுறாதீங்க, நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கையில தானே உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரங்கநாயகி ஐயா, என்னம்மா அமைதி ஆயிட்ட? இல்லங்க ஐயா, ஒண்ணும் இல்ல. சரி, பலராமன் கனகா அங்கே தானே இருக்காங்க? ஆமாங்க ஐயா, இங்கதான் இருக்காங்க. சரிம்மா, நான் வைக்கிறேன். நாளைக்கு நேர்ல வந்து பேசுறேன். சரிங்க ஐயா. யாரத்த பேசினாங்க? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். சதாசிவ ஐயாவும் பானுமதி அம்மாவும் அவங்க பேத்தி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க.
உனக்கு அவங்கள ஞாபகம் இருக்கா? தாத்தா பாட்டி எப்படி மறக்க முடியும்? அவங்களும் உன்னை மறக்கல. உன்னை பத்தி தான் பாசமா விசாரிக்கிறாங்க. ஆ, சரிங்க அத்தை. அவங்க எப்போ வருவாங்கன்னு டைம் ஏதாச்சும் சொன்னாங்களா? ஏம்மா? இல்ல அத்தை, அவங்க வரப்போ நான் வீட்ல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்? நீ இருந்தா என்ன? அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து பத்திரிக்கை கொடுக்க மட்டும் வரல, நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான். அதுவும் ஒன்னதான் முக்கியமா பார்க்கணும்னு சொன்னாரு. ஆ, இல்ல அத்தை, அதெல்லாம் சரியா வராது. தாத்தா பாட்டி வரப்ப எப்படியாச்சும் கனகா வீட்டுக்கு வருவா. வந்தா அவளும் சும்மா இருக்க மாட்டா, எதையாச்சும் ஆரம்பிச்சு வைப்பா. பதிலுக்கு நீங்களும் ஏதாச்சும் பேசுவீங்க. எதுக்கு வந்தவங்கள சங்கடப்படுத்திட்டு நாமளும் மனசு நொந்துக்கணும்? அதுக்குதான் நான் இங்க இல்லைன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அத்தை. ஏம்மா, யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்துவாங்களா? அதுலயும் அவளும் ஒரு ஆளுன்னு அவளுக்கெல்லாம் போய் நீ பயப்படுற பாரு. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. அவ ஏதாவது பேசினா நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் யோசிக்காத. போ. ஓஹோ, அவங்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? அப்போ அவங்க வந்தா அவங்க முன்னால நாம ஒரு விஷயத்த பண்ணணும். வாங்க 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 தாத்தா, ஐயா, வாங்க வாங்க பாட்டி. வாங்கம்மா, உள்ள வாங்க வாங்க. பாட்டி உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. பாட்டி வாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. வினோ, எங்களெல்லாம் மறந்துட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி. ஞாபகம் இல்லாமலாம் இல்ல. காலம் தான் எங்களை தள்ளி கொண்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். அம்மாடி வேணும், உன்ன மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைம்மா. என் பேரை சிவராம இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரல, ஒரு மகாலட்சுமியை கொண்டு வந்திருக்காம்மா. ஹே, நீ ரம்யா தானே? ஆமாங்க ஐயா, ரம்யா தான். இந்த தாத்தாவை கண்டிப்பா உனக்கு தெரியாது. பக்கத்துல இருந்தா தானே இன்னாரு யாருன்னு தெரியும். ஆனா நீ நல்லா வளர்ந்துட்டம்மா. எனக்கே அடையாளம் தெரியல. சின்ன பொண்ணா பார்த்தது நல்லா வளர்ந்துட்டால. ரம்யா, முதல்ல குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடு அவங்களுக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? இல்லம்மா, இப்பதான் சம்மந்தி வீட்டுல சாப்பிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், பார்க்கலாம். சரி, நீ போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா. ஆனா நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பேர பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆமாம்மா, என்னமோ பரீட்சை வருதான், அதான் லீவு சொல்ல முடியல. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப என்ன, படிப்பு தானே முக்கியம். கல்யாணத்துக்கு மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க. லீவு நாள்ல தான் கல்யாணம் வச்சிருக்கோம், அங்க வச்சு பாத்துக்கலாம். சரிங்கம்மா.